அந்த குழந்தை அது யாரு எப்படியா யாரோட அருளா உயிர் பெற்றது வா சொல்றேன். அந்த சரதேவி அருளா உயிர் பெற்றதால் அந்த குழந்தை யார் சிரிக்காதீங்க. யாருடைய அருளா உயிர் பெற்றது? சரதேவி. எப்படியா சரதேவி அருளா உயிர் பெற்றதால் எனக்கு எப்படி சரணாசி அது உண்ணா அதெல்லாம் ஒண்ணு ஆட போதுல உண்ணா விடுவனா உண்ணா மகாராஜா மயிலாம் உள்ளாடுது. சரதேவி எப்படி என்றால் எனக்கு சரதேவி உயிர் பெற்றதால் அன்றைய நாள் வரையும் அந்த சரதேவி அம்மனை இஷ்டகுல தெய்வமாக வணங்கி வருகின்றேன். அப்படி வணங்கி வரும் பொழுது எனக்கு சராசந்தன் எப்படி பெயரானப்பட்டது? எப்படியே அந்த வனத்திலே எப்படி என்றால் தந்தைக்கு பிள்ளை பாகம் கொடுத்த அந்த சண்டை கௌசிகர் அந்த சண்டை கௌசிகரை முனிவராக பெற்றது. எப்படி அந்த சரதேவியா 2 எழுத்து சர அந்த சண்டை கௌசிக முனிவரா 3 எழுத்து. அப்படி என்ன பெயர்? சராசண்டன். எப்படியே சராசண்டன் உயிர் பெற்றதால் எனக்கு சராசண்டன் பெயர் பெற்று நல்ல முறையாக வாழ்ந்து வருகின்றேன். என்னுடைய தின வழக்கம் வருடத்துக்கு ஒரு முறை எப்படி என்றால் 361 அரசர்களை சரியானது பிரித்து நரபலியானது 20 வழக்கம். அந்த நாள் இன்று நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தையே நகரமானது சுத்தி வர வேண்டும். எனக்கு தகுந்த அரசர்களை சரியானது பிரித்து நரபலியிடுவது வழக்கம். அந்த நாள் இன்று வந்துவிட்டது. அது எப்படி இப்படி சபை முன்பாக வந்திருக்கூடிய என்னுடைய பாதப்படனால் நல்ல முறையாக வாழ வேண்டும். எப்படியே இன்று யாருக்காக இன்று யாருக்காக கண்பிடி கோலம் கஸ்தூரி அம்மா மாதர் குலம் மாணிக்கமா வழங்க முடியான கஸ்தூரி அம்மனாகப்பட்டது. எப்படி இறந்து இரண்டுபடியாக சேர்ந்து விட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி நான் சொல்றேன். நானே